இதெல்லாம் நீங்க அடுத்த ஒரு இடத்துக்கு போவீங்க, அங்க ஒரு கூட்ட நெரிசல் வரும், அங்க இதே நடந்தது அப்படின்னா அப்ப அங்க 100 பேர் செத்தாலும் 20 பேர் செத்தாலும் அவனுக்கு கவர்மெண்ட் ஜாபா? கரூர் சம்பவத்துல 41 பேர் பலியானாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதுல அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு அரசு பணி கொடுத்திருக்காங்க நம்ம சிஎம் விஜய் அவர்கள். என்னென்ன துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி, ஊராட்சித்துறை, காவல்துறை, பேரூராட்சித்துறை அப்படின்னு இளநிலை உதவியாளர்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது மாதிரி இவங்க எடுத்து செஞ்சிருக்கிறாங்க. இப்போ மேட்ரு என்னன்னா, ஒரு பக்கம் அந்த இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவங்க ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னதான் நிவாரண தொகையெல்லாம் அவங்க கொடுத்து அவங்க அதை யூஸ் பண்ணாலும் ஒரு அரசாங்க பணி அப்படின்னா அவங்க லைஃப் லாங் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது கருணை அடிப்படையில் கொடுத்தாலும் இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்தான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பக்கம் கரூர் சைடு மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஓகேப்பா வித் தேங்க்ஸ் விஜய் சொல்ற மாதிரி இருக்காங்க. அது அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு பக்கம் இந்த டிஎன்பிஎஸ்சிக்காக கவர்மெண்ட் ஜாப்புக்காக நாங்க எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு 2-3 வருஷம் இதுக்காகவே உழைச்சி படிச்சு நிறைய பேர் சின்ன இடத்துல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வந்தோம். ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை அடையறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா ஒரு கருணை அடிப்படையில மட்டுமே நீங்க இவ்வளவு ஒரு துறை சார்ந்த வேலைகளை அரசு பணியில ஈஸியா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டா நிறைய பேர் திரும்பி இருக்கிறாங்க. ட்விட்டர்ல இருக்கட்டும், இன்ஸ்டாவில இருக்கட்டும், எல்லா சோசியல் மீடியாலையும் பயங்கர வைரலா இது பேசப்பட்டுட்டு வருது. அது கண்டிப்பா நான் ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா வருஷ கணக்காக நாங்க படிச்சுட்டு இருக்கோம். நான் இப்ப பாத்தீங்கன்னா நான் 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், 5 வருஷமா படிக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப புவர் ஃபேமிலி, சாப்பாடே கஷ்டப்படுற நாங்களாம் படிச்சுட்டு இருக்கிறோம் உட்காந்து. நீங்கள் செத்து போனவங்க ஃபேமிலிக்கு காசு கொடுத்துட்டாங்க, ஓகே 20 லட்சம் காசு கொடுத்துட்டாங்க, அது ஓகே. அதை விட்டுட்டு நீங்கள் கவர்மெண்ட் வேலை கொடுத்தீங்கன்னா நாங்களாம் எங்கே போகிறது? அந்த 20 வேகன்சிக்கு நாங்கள் உயிரை கொடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம்ல. ஏன்னா இப்போ குரூப் 2 பார்த்தீங்கன்னா 26 வேகன்சி தான் விட்டுருக்காங்க, 26 29. குரூப் 1 29 வேகன்சி விட்டுருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. அது அப்போ அந்த 29 வேகன்சி உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க நிலமை எப்படியும் ஒரு வேகன்சி 10,000 பேர் படிக்கிறாங்க. உண்மையா சொல்லலாம், நீங்க வேணா சென்சஸ் எடுத்து பாருங்க, ஒரு வேகன்சி 10,000 பேர் உட்காந்து படிக்கிறாங்க. இதுல சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டு சாப்பிடாமலாம் உட்காந்து படிக்கிறாங்க. ஏன்னா நான் அந்த இதுல இருக்கிறனால எனக்கு தெரியும் எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா எங்க லைஃப் ஸ்பாயிலர் ஆகுது. ஏன்னா எங்களுக்கு பிரைவேட் செக்டாரும் எங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கொடுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் செக்டாரும் கொடுக்கலனா நாங்க எங்க போறது? ட்ரை பண்ணும்போது 29 பேருக்கு ஒன்றும் ஒரு குவாலிஃபிகேஷன் எதுவுமே பார்க்காம செத்து போன ஃபேமிலியில் ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைனா படிச்சுட்டு இருக்கேன், நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் கட் ஆஃபுக்கு 1 மார்க் கிளியர் ஆகாம 2 மார்க் கிளியர் ஆகாம படிச்சுட்டு உட்காந்துருக்கோம் உயிரை கொடுத்து, நாங்கள் எங்கே போகிறது? நீங்கள் எப்படி அவர் சீக்கிரம் அந்த அரசு பணி எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு கருணை அடிப்படையாக இருந்தாலுமே அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் உழைச்சதுக்கான பலன் இல்லையா அப்படிங்கிறது மாதிரி போயிட்டு அதில் இன்னொன்று வீடியோவில் நிறைய பேர் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு கூட்டணி செல்லவங்களை பார்க்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கும் நீங்கள் அரசாங்க பணம் கொடுப்பீங்களா அப்படிங்கிறது மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம வழக்கெல்லாம் தொடர்ந்துருக்காங்க எப்படி இது கொடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு. அது 21ஆம் தேதி அதை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது மாதிரி நியூஸும் வந்திருக்கு. ஸோ அந்த கோர்ட்டே சரி இது என்னப்பா அவங்க ஒரு நிவாரண தொகையா கொடுத்த மாதிரி இது மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுல என்ன நீங்க ரொம்ப டிசைட் பண்ணி வழக்கு போட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கேட்டாலும் மறுபடியும் வழக்கு இது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. என்னுடைய இது என்ன அப்படின்னா நீங்க மக்கள் நீங்க சொல்லுங்க, முதல்ல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஒருவேளை நீங்க கொடுத்தா நல்லதா இல்ல. ஒரு பக்கம் அவங்க ஹாப்பி தான், விஜய் தேங்க்ஸ் விஜயனாலாம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் பயங்கரமா கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. என்னோடது என்ன அப்படின்னா இந்த கரூர் சம்பவம் ரொம்ப ஒரு துயரமான சம்பவம். இது யாருமே இயற்கை மரணம் கிடையாது. ரொம்பவே அந்த கூட்ட நெரிசல்ல அது ரொம்ப ஒரு கொடூரமான விஷயம், ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். அது எத்தனாலுமே அது மறக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். அது அவங்களுக்கு இப்ப நார்மலா 20 லட்சம் அப்ப கொடுத்தாங்க, இன்னொரு ஆளு இன்னொரு கட்சியில இருந்து 20 லட்சம் இந்த மாதிரி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு இது அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இருப்பினும் அவங்களோட இதுக்கப்புறம் டிஎன் கவர்மெண்ட் அவங்களுக்கு செய்யுமா கேட்ட டவுட் தான். ஏன்னா மேக்சிமம் அவங்க கொடுத்துட்டாங்க. ஒரு அரசாங்க பணி இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இப்ப முதல்வராக இருக்கிற பட்சத்துல இந்த பவர் அவங்க கொடுக்க முடியும். இந்த பணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுடைய லைஃப் லாங் பிரச்சனை இல்லை, ஒரு குடும்பத்துக்கும் லைஃப் லாங் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது நார்மல் இயற்கை மரணம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டாவே சொல்லலாம் அதை. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை அவங்க ரன் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி இந்த சிஎம் விஜய் தலைமையில இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அவருடைய கண்ணோட்டத்திலேருந்து அவர் கடந்து வந்த அந்த துயர சம்பவத்திலேருந்து அவங்களால முடிஞ்ச ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னா இது ஒரு நல்ல உதவினே சொல்லலாம். ஏன்னா அரசாங்க பணிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த சாதாரண விஷயம் சொல்றோம் இல்லையா, அந்த பாயிண்ட் தான் அவங்களும் சொல்றாங்க.
இந்த மாதிரி வந்து இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, நீங்க எப்படி அங்கே ஈஸியாக தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் கொடுத்தது தான். ஏன்னா வந்து அவங்க நீங்க சிஎம் விஜய் சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவங்கள பார்க்க வந்து தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு வருத்தம் இருக்கும் இல்லையா, சரின்ட்டு பரவாயில்ல, ஏன்னா அவங்களால முடியும்னா அவங்க சிஎம் விஜயா இருக்கிறாங்க. சிஎம்மா இருக்கும்போது வந்து அவங்க ஏதாவது ஒன்று செய்யணும், காசு கொடுத்துட்டாங்க, நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போய் சேர்க்கும் பட்சத்தில் அரசு பணி போனாலும் ஓகே அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அந்த ஃபேமிலிக்கு இதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைட்லேருந்து இதுக்கு அடுத்தடுத்த உதவிகள் வந்து செய்ய போறது இல்லை. ஸோ இதோட முடிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் இப்படி இருக்கு. ஸோ கரூர் மக்கள் ஹாப்பி தான், பாதிக்க அடைஞ்சவங்க எல்லாம் ஹாப்பி தான். இன்னொரு பக்கம் இவங்க வழக்கு தோற அளவுக்கு பயங்கர காண்டில் இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்ம ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.